ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நர்சரி விசிட் போயிருந்தாங்க. சில செடிகள் வந்து வாங்கிட்டு வரலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கார்டன் வந்து நான் செட்டப் பண்ணிட்டு தாங்க போயிருந்தேன். நர்சரிக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. சரி, பூச்செடி ஏதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு போயிருந்தோம். நர்சரிக்கு போன ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்ததுங்க. பெரிய நர்சரிங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. சரி, நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பூச்செடி வந்து தேட ஆரம்பித்தோம். நிறைய இருந்ததுங்க. வெரைட்டி ஆஃப் செடி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்தது. அவ்வளோ கண்ணு குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது. சங்குப்பூவிலிருந்து போன்சாய் மரம் எல்லாமே இருந்ததுங்க. பேப்பர் பிளான்ட்டு, ஜாதி மல்லி, அதே மாதிரி மல்லிகை பூச்செடி, அந்த மாதிரி இல்லாத செடியே இல்லை அப்படிங்களா, அந்த அளவுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் அண்டு பிளான்ட்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்குது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்க. ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப கூடுதலாக இருந்தது. போன்சாய் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபா மரம் கூட வச்சுருந்தாங்க. அப்படியே அதிசயித்து போய் நின்றுட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மரமெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார்டன் செட்டப் பண்ணுறக்கு அழகழகாக வந்து அப்படியே தேடி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல நல்ல ஃப்ளவர்ஸு செடி எல்லாமே இருந்தது. சரி, நம்ம தேடி வந்தது ரோஸ் செடி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் செடி தேடி போனோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 ருபீஸுக்கு மேலே தான் இருக்குது. சரி, அதுக்கு கம்மியாக இருக்குமாடா கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து தேட ஆரம்பித்தோம். அதில் சில செடிகள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோங்க. அப்போ வந்து சில செடி இருக்கிற செடியெல்லாம் நம்ம ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டோம். இதில் பார்த்திங்கன்னா செண்டுமல்லி ஆல்ரெடி நான் விதை போட்டிருக்கேன். அதிலிருந்து எடுத்துக்கலாம். செண்டுமல்லி பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் எல்லாம் சொன்னாங்க. செண்டுமல்லி விதையை போட்டு அது தானாக வந்துருங்க. ஏன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குது. மணி பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அது ஒன்று எடுத்துப்போன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுலேயும் ஒன்று எடுத்தாச்சு. ஃபைனலாக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஹேங்கிங் பாட்ஸு ஃப்ளவர்ஸும் சூப்பராக இருந்தது பார்க்கவே. எல்லாமே ஆசை தாங்க, வாங்கிட்டு போயிட்டு நம்ம மெயின்டைன் பண்ண முடியணும் இல்லையா, அதனால் நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த கார்டன் செட்டப்பு ஃப்ளவரு, அப்புறம் அந்த ஸ்டாட்டூ, அந்த பேர்ட்ஸ், இது எல்லாமே இருந்தது. சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே. அப்புறம் இந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய இல்லாத பொருளே இல்லை. கார்டன் செட்டமுக்கு அத்தனை பொருளுமே இருந்தது. ஃபைனலாக இது தாங்க வாங்கினோம். ஒரு 8 செடி வாங்கினோம். ரோஸ் வெரைட்டி தான் மேக்ஸிமம். ரெட் ரோஸு, எல்லோ ரோஸு, ஒயிட் ரோஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி எடுத்தோம், ஜாதி மல்லி, அப்புறம் மணி பிளான்ட்டு, இவ்வளோதாங்க நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். அப்புறம் பன்னீர் ரோஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 வகையான செடி மட்டும் வாங்கிட்டு அதுவே பட்ஜெட் 500 ஆயிடுச்சு. நம்ம சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. தேங்க்யூ.